Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 13 verse 9 to 10. So Proverbs 13 9 10. ஸோ இதில் நம்ம சாலமன் ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா சிம்பிளாக பரிசுத்தவான் வந்து வாழ்க்கை வந்து எப்படி இருக்குமோ அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு லைட் எரியிற மாதிரி, அதாவது அவங்க பரிசுத்தம் எப்படி இருக்குன்னா அவங்க வாழ்க்கை வாழ்கிற மூலமாகவே ஒரு லைட்டு மாதிரி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு துர்மார்க்க என்னவானும் அவன் அந்த மாதிரி வேஷம் போட்டாலும் அந்த மாதிரி நடித்தாலும் என்ன ஆகும், அது எல்லாருக்கும் சீக்கிரமாகவே புரிஞ்சிடும் இவன் வந்து போடுறது வேஷம்தான். அது சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ப்ரைட், அதாவது அந்த ப்ரைட்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்ன நடக்கும், மற்றவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். ஸோ தாழ்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தாழ்மையாக மற்றவங்க சொல்கிறத கேட்குறது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 10. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பை இன்சலன்ஸ் கம்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைஃப், பட் வித் தோஸ் ஹூ டேக் அட்வைஸ் இஸ் விஸ்டம். ஸோ பை இன்சலன்ஸ் கம்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைஃப், பட் தோஸ் ஹூ டேக் அட்வைஸ் இஸ் விஸ்டம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டேக்அவே, ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ முதல் விஷயம் முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து இப்போ நம்ம நேற்று பார்த்ததோட ஒரு ஸ்டெப் அதிகமாக, அதாவது என்னென்னா நேற்று பார்த்ததில் என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து அவுட்வர்ட்லி அப்பியரன்ஸ், அதாவது நம்ம வந்து மற்றவங்க பார்க்குறதுக்காக ஒரு வேஷம் போடுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவோம். எஸ்பெஷலி சர்ச்சுக்கு வந்தால் இல்லைனா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போனால் வேஷம் போடுவோம். அதே ஒரு ஸ்டெப் அதிகமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு பரிசுத்தவானாக இருந்தால், நீ உண்மையிலேயே ஒரு தாழ்மையான ஒரு பரிசுத்தவானாக இருந்தால் உன்னோட வாழ்க்கையில் உன்னோட செயல்களில் எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு என்ன தெரியும், நீ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் மட்டும் ஒரு மற்றவங்க இருக்கிறாங்கனால ஒரு வேறு மாதிரி நடித்து மற்றவங்க இல்லாத இடத்துல வர மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தால், அதே நம்ம வாழ்க்கை செயல்களில் அந்த மாதிரி ஆட்களோட வாழ்க்கை செயல்கள்லையே என்ன தெரிஞ்சிடும், மற்ற எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிடும், இவன் ஒரு துர்மார்க்கம் ஒரு வேஷம் போடுறான், இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறான். ஆனால் பேசிக்கலி இஸ் அ ஹிப்போக்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை செயல்கள் நம்ம வாழ்க்கை எல்லோரும் இல்லாத நேரத்துலையும் நம்ம நல்லவனாக இருந்தால், ஒரு பரிசுத்தவனாக இருந்தால், தேவனோட வார்த்தையை தியானித்து தேவனோடைய கிருபையால் ஜெபித்து அவரோட கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறவனாக இருந்தால் முடிந்த அளவுக்கு எப்படி இருப்போம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நடையில் நம்ம செயல்கள்லையே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெளிச்சம், ஒரு லைட்டு, ஒரு ரூமில் இருட்டான ரூமில் ஒரு லைட் எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாருக்கும் எப்படி இருக்கும், தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா சொல்கிறேங்க, ஒரு இருட்டான இடத்துல ஒரு லைட்டு போட்டால் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி தெரியும், ஈஸியாக தெரியும். அதே மாதிரி ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லைட் எரியிற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அவ்வளோ ஈஸியாக என்ன சொல்கிறாரு, இவன் ஒரு ஆண்டவரோட பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி வேஷம் போடுறவங்களை என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் பிடிக்க முடியாது. ஏன்னா டக்குன்னு அணிஞ்சிரும். ஸோ முதல்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அந்த லைட் எரியிற மாதிரி நம்மளை ஈஸியாக நம்ம வாழ்க்கை செயல்களே கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது, ஸோ நம்ம அதே மாதிரி we will not be perfect. நம்ம வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம். நம்ம எல்லா இடத்துலையும் சில இடத்துல தப்பு பண்ணுவோம். அது நேச்சுரல். பிகாஸ் ஆஸ் ஒரு சொல்லிருக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, டு பி ஹியூமன் இஸ் டு வேர். அதாவது ஒரு மனுஷனாக இருக்கிறது தப்பு பண்ணுறது தான். ஏன்னா மனுஷனாக இருந்தால் தப்பு பண்ணுறது ஒரு நேச்சுரலான திங், தப்பு பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணுற நேரத்தில் there will be teachable moments, especially when you are surrounded by the right people. அதாவது நீ அந்த மாதிரி தப்பு பண்ணுற நேரத்தில் நம்மளை சுற்றி சரியான ஆட்கள், ஏன்னா இதுவும் நம்ம ஒரு வாரமோ 2 வாரம் முன்னாடி பார்த்தோம். அதாவது நம்ம சுற்றி இருக்கவங்களும் எப்படி வச்சுக்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வச்சுக்கணும். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம சுற்றி இருக்க போது நம்ம தப்பு பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி சுட்டி காட்டுற நேரத்தில் நம்ம என்ன இருக்கணும், ஒரு ப்ரைடு இல்லாமல், இல்லைடா எனக்கு நான் பண்ணுறது தான் கரெக்டு, அந்த மாதிரி யதார்த்தமாக பேசாமல் தாழ்மையோடு என்ன பண்ணும், அதை கேட்டு நம்ம சரி செய்யணும். ஸோ தீஸ் ஆர் த 2 things that we should take away. ஸோ முதல்ல என்னென்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம ஒரு லைட்டு மாதிரி எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம காட்டவே தேவையில்லை, நம்ம நடத்தையிலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது, நம்ம அந்த நடத்தையிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், தவறு செய்வோம். அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும், இந்த இருட்லேயும் அந்த லைட்டை ஃப்ளிக்கர் ஆகும். அந்த நேரத்துலையும் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்ல ஆலோசனை கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஏதா குணமாக நினைக்காம தாழ்மையோடு ஏற்று நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் செய்யணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.